நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நண்பர்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா தஞ்சாவூர் டிடிசி பஸ் ஸ்டாண்டு. டிடிசி பஸ் ஸ்டாண்ட் பண்ணாக்கா முன்னாள் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு, இப்போ வந்து அரசு விரைவு போக்குவரத்துக்குன்னு சொல்லுவாங்க. டிடிசி பஸ் ஸ்டாண்டு தஞ்சாவூரில். அந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து மிக ஒரு 40 வருஷத்து கடை ஒன்று இருக்குது, டீ கடை வந்து. அதை முன்னாடி வந்து ஒரு பாய் நடத்தி இருந்தார். இப்போ வயசான காரணத்தினால வந்து அந்த பழைய பாய்க்கு வந்து வயசாகி போனதுனால இப்போ புதுசாக வந்து வேற ஆள் கைக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ வாடகையும் அதிகம், அட்வான்ஸ் அதிகம் இருந்தாலும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல, அதாவது டிடிசிலே வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த கடையை எடுத்திருக்காரு. அவர் எடுத்து இப்போ வந்து மிக சிறப்பாக வந்து அந்த பாய் எப்படி இந்த பிஸ்னஸ் நடத்தாரோ அதே மாதிரி மிக சிறப்பாக வந்து இவர் வந்து இந்த பிஸ்னஸ் பயங்கரமாக க்ரோத் பண்ணிட்டாரு, டெவலப் பண்ணிட்டாரு. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு அந்த கடை வந்து பெருசாக வந்து விரிவுபடுத்தப்படுது அப்படின்னாக்க, இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டு வந்து உள்ளுக்குள்ள தான் இருக்கும், வெளியில தெரியாது, ரோட்டு பக்கம் தெரியாது, உள்ளுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அந்த சைடு ஒரு வழியை ஏற்படுத்தி இன்னைக்கு புதன்கிழமை இந்த டிடிசி டீ கடையை விரிவுபடுத்தி ரோட்டு பக்கமும் அதை உருவாக்கி கொண்டு போயிட்டாரு. நம்ம எல்லாத்தையும் சுற்றி காமிக்க போறோம். இதுவரைக்கும் இந்த டீ கடையில வந்து டீ கிடைக்கும், சிகரெட் கிடைக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், வாட்டர் பாட்டில் கிடைக்கும், அந்த மாதிரி இருந்தது. இனிமே இங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான பழங்கள் இருக்குல்ல, அதுவும் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும், இன்னும் புது விஷயங்கள்லாம் கிடைக்கும். அது எப்படி வந்து அந்த புதுசாக வந்து உருவாக்கின கடை இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. அன்புடன் தஞ்சை முரளி. நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்த மாதிரி அந்த பழைய டிடிசி டீ கடை வந்து இதுதான். நல்லா பார்த்துக்கங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சொல்லக்கூடிய டிடிசி பஸ் ஸ்டாண்டோட டீ கடை இதுதான். இந்த டீ கடை வந்து இப்போ விரிவுபடுத்தப்பட்டு அந்த சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் தஞ்சாவூர் டிடிசி பஸ் ஸ்டாண்ட். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், தஞ்சாவூர் டிடிசி பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு சொல்லக்கூடிய அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு. உள்ளுக்குள்ளே பஸ் எல்லாம் நிற்க நீங்களே பார்ப்பீங்க. தஞ்சாவூர் மாநகராட்சி ஐயாசாமி வாண்டியார் நினைவு பேருந்து நிலையம் போட்டிருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இங்கே பாருங்க, அப்படியே ஆப்போசிட்ல இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டு இருக்கு. இதுதான் வந்து டிடிசி பஸ் ஸ்டாண்டு. அந்த சைடு இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் தான் வந்து இந்த டீ கடை இருக்குது. நம்ம போர்டே பார்க்குறோம், டிடிசி கோவை பழமுதிர்ச்சோலை திறப்பு விழாவிற்கு வருகை தரும் எழுச்சி வணிகர்கள் பசும்பொன் இராலனின் அப்படின்ட்டு மிக சிறப்பா பெரிய கிராண்டா இன்னைக்கு வந்து இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்டோட பழமுதிர்ச்சோலை வந்து ஓப்பன் பண்றாங்க. அதுக்கான போர்டு தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் தான் வந்து இந்த டிடிசி டீ கடையோட ஓனரு, ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இப்போ உள்ள வந்து நம்ம டீ கடையை பார்த்துருப்போம். டிடிசி பஸ் ஸ்டாண்டில் உள்ள டீ கடை வந்து நம்ம உள்பக்கம் பார்த்துருப்போம். வெளிப்பக்கம் அதோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்காது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் டிடிசி கோவை பழமுதிர்ச்சோலை, அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த திறப்பு விழாவுக்காக வர்ற மக்கள் எல்லாருமே உட்காரத்துக்கு பந்தல்லாம் போட்டிருக்காங்க. சிறப்பு விருந்தினராக வந்து தஞ்சை இளவல் பூண்டி கிருஷ்ணசாமி வாண்டையெல்லாம் வர்றாரு. அது இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள்லாம் வர்றாங்க. இது வந்து டிடிசி கோவை பழமுதிர்ச்சோலை அப்படின்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் இதுதான். ஃப்ரெஷ்ஷான ஜூஸை வந்து ரெடி பண்ணி அப்படியே கையோட சூட்டோட கொடுத்துட்றாங்க. அதான் பார்க்குறோம். அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும் இங்கே. இந்த கடையை வந்து வெளிப்பக்கம் பார்த்துருக்கோம். வெளியிலேருந்து உள்ளுக்குள்ள அந்த கடை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த வழியில போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இது வெளிப்பக்கம் உள்ள அந்த கடையோட தோற்றம். அப்படியே உள்ள போனோம்னாக்க டிடிசி பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடையை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்க டிடிசி பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டீ கடை. இப்போ இங்கே வந்து எல்லா விதமான கூல்ட்ரிங்க்ஸும் கிடைக்கும். இங்கே பாருங்க, வரிசையாக நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. அனைத்து கூல்ட்ரிங்க்ஸும் இங்கே வந்து கிடைக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் இங்கே பாருங்க, ஆரஞ்சு, பைனாப்பிள், சாத்துக்குடி, கிர்னி பழம், அந்த மாதிரி நிறைய லெமன், இவ்வாறு சாத்துக்குடி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எல்லாமே வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தஞ்சாவூர் டிடிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டிடிசி டீ கடையில் இன்னைக்கு புதன்கிழமை இன்னையிலேருந்தே வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. கல்வி கடவுள் பூண்டி இளவல் கிருஷ்ணசாமி வாண்டையார் வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா இந்த டிடிசி டீ கடைக்கு வர்றாரு. சிறப்பு விருந்தினரா வந்து ஜாஸ்மின் மாவட்ட துணைத் தலைவி அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பிரீத்தா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் சிந்தியா வேதா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சத்யான்னு இருக்காங்க. அப்புறம் முத்துராமன் அப்படின்ட்டு இவர் எனக்கு தெரியும். முத்துராமன் சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு, இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, தெரியும் எனக்கு.
அப்புறம் கார்த்திகேயன் அப்படின்ட்டு சிறப்பு விருந்தினர் வர்றாங்க. அப்புறம் சந்திரன் அப்படின்னு சிறப்பு விருந்தினர் வர்றாங்க. இவங்க இந்த டிடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இவருக்கு ரோட பார்த்த மாதிரியே வந்து இந்த டீ கடை வந்து இப்ப விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னாக்க தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூர் டிடிசி கோவை பழமுதிர்ச்சோலை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எனது பேர் சிஎப் ராமலிங்கம். தஞ்சாவூரில் ஒரு சிறுதொழில் பண்ணும் தொழிலாளியாக இருந்து இன்று தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழகத்தில் டிடிசி பஸ் ஸ்டாண்டில் டீ மாஸ்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த டீ கடை முதலில் பாய் வசம் இருந்தது. அவங்களிடம் இருந்து அதன் பிறகு அதே ஒரு பாய் சாகுல் பாய் என்பவர் வாங்கி அவர்கள் டிடிசி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடுமையான முயற்சியில் இந்த கடை உள்ளே இருந்த கடையும் வெளிப்புறமாக கொண்டு வந்து சிறப்பான செயல்கள் ஐயா பூண்டி இளவல் கிருஷ்ணசாமி வாண்டியார் அவர்கள் தலைமையில் இந்த கடை திறப்புலா இருப்பார். அனைவரும் வருகை தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பணி அன்புடன் வேண்டுகின்றோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இவங்க தான் வந்து டிடிசி இப்ப புதிய ஓனரோட வீட்டுக்காரம்மா. அவங்களோட அம்மா பக்கத்துல இருக்காங்க. அவங்க அழகான குழந்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திறப்புலாக்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இவர் தான் வந்து இந்த டிடிசி டீ கடையோட புதிய ஓனர் மிஸ்டர் சாகுல் ஹமீது. அவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை எல்லாரோட முயற்சியில இந்த டீ கடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உள்ள பாய் வச்சிருந்த டீ கடை எப்படி இருந்துச்சோ அதோட இப்ப வந்து 2 மடங்கு வந்து இவங்க பெருசா டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்க கடுமையான முயற்சியில இந்த டீ கடையில வந்து அவங்க குடும்பமே வந்து வேலை பார்க்கறாங்க. வரிசை நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம பாக்குறது இந்த டிடிசி டீ கடையோட இந்நாள் முதலாளி, அவங்களோட மனைவி, அவங்க குழந்தை. இந்த பாத்தீங்களா கல்லாப்புட்டியில நிக்கிறா பாத்தீங்களா, இவர் தான் வந்து நம்ம சாகுல் ஹமீது சாரோட மாமனார். இவர் தான் வந்து இந்த கடையை வந்து ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நாங்கெல்லாம் தஞ்சாவூர்ல பிறந்து வளர்ந்தனால நாங்க டெய்லி இந்த டிடிசி டீ கடையில வந்து நாங்க டீ சாப்பிட்றதுக்கு வருவோம். இப்போதைக்கு இவங்க மாமனார் தான் இதை முழு முயற்சியை பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு பிஸியா இருக்காரு பாருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பாத்தீங்களா, பகல்ல வந்து இவர் தான் மாஸ்டர். இவர் பேரு வந்து சேகரன் சொல்லுவாங்க. இவர் வந்து பகல்ல மாஸ்டரா இருக்காரு அந்த கடையில. இதுக்கு முன்னாடி உள்ள பாய் கிட்ட வந்து 30-40 வருஷமா இவர் வந்து மாஸ்டரா இருந்தாரு. இப்ப இந்த கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் இந்த கடையில மாஸ்டரா இருக்காரு. பகல்ல வந்து டீயை வந்து சிறப்பா போட்டு கொடுக்கறதுல இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். தஞ்சை மண்ணின் மைந்தன் பூண்டி இளவல கிருஷ்ணசாமி வாண்டியார் ஐயா வந்திருக்காரு. அவர் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கான். ஐயா கூட சேர்ந்து இல்லைங்க. வணக்கம் வணக்கம். பூண்டி ஐயா கிருஷ்ணசாமி வாண்டியார் ஐயாவோட கூட வந்த நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கான். சிறப்பு விருந்தினா இன்னைக்கு ஐயா வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்ப பார்க்கலாம். இப்ப ஐயா கூட நம்ம இந்த கடையோட ஓனர் சாகுல் ஹமீதோட குடும்பம் வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து தஞ்சை மண்ணின் மைந்தன் ஐயா பூண்டி இளவல் கிருஷ்ணசாமி வாண்டியார் அவங்க வந்து இந்த கடையை திறந்து வைக்கிறாங்க. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜர் க்ளோஸ். அண்ணன் போட்டோ எடுத்து பாருங்க. எப்படி வந்துருங்க அண்ணன், எப்படி வந்துருங்க. அப்படியே இல்லை அப்படி வந்துருங்க. ஐயோ சேர்ந்துவா அப்படி.
அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஓகே, அவர் தான் ஓனர். ஓகே. தஞ்சை மாநகரில் டிடிசி பேருந்து நிலையத்தில் சாகுல் ஹமீது அவர்களுடைய பழமுதிர் சோலை, தஞ்சை மாநகரின் மன்னர் அண்ணன் கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர்கள் கடையை திறந்து வைத்து, அவர்களோடு கரம் பிடித்து நானும் இந்த கடையை திறந்து வைத்த பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல் நானும் சேர்ந்து திறந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக நன்றியை மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக நான் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பஸ் ஸ்டாண்டினுடைய ஏற்கனவே இருக்கின்ற இந்த கிளையோடு சேர்ந்து பழமுதிர் சோலையை ஆரம்பித்திருக்கின்ற சாகுல் ஹமீது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய வாழ்வுரிமை வியாபாரி சங்கத்தினுடைய பாதுகாவலர் அவர்களுக்கும் இங்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இங்கு ஒரு சிறிய கடையை திறக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட சென்னையிலிருந்து இங்கு வந்திருந்து அவர்களுக்கு உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏதோ பெரிய கடை திறக்கிறதா இருந்தால் எல்லோரும் வருவாங்க. ஒரு மாநிலத்தில் சென்னையிலேருந்து வந்து ஒரு சின்ன கடையை திறக்கிறதுனா அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதாவது நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம் என்று இல்லாமல் அவர்களை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் இந்த வியாபாரத்தில் இதுபோல் பல கடைகள் திறந்து முன்னேறி வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க. ஓகே, போட்டுட்டு இப்படி பக்கத்தில் இருங்க. அப்படியே அந்த பக்கம் வந்துருங்க. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. போட்டுட்டு பக்கத்தில் நில்லுங்க. சாகுல் சார் சேர்ந்து வாங்க சார். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே நில்லுங்க. ரெண்டு பேர் நில்லுங்க. அந்த நீங்க அப்படியே கையில் கொடுக்குற மாதிரி இப்போ வந்து பூட்டிகள் கிருஷ்ணசாமி கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இப்போ வணிகர் சங்கத்தோட மீட்டிங் நடக்க போகுது. அந்த பந்தலில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/6/2025 அன்று டிடி கோவை பழமுதிர் சோலை சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் பசுமோன் லால் லெனின் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் நமது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் சார்பாக வருகை தந்திருக்கும் தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் அப்பாஸ் அவர்களையும்
மகளிரணி தலைவி ஜாஸ்மின் அவர்களையும், முத்துராமலிங்க அண்ணன் அவர்களையும், இளைஞரணி தலைவர் அண்ணன் சந்திரன் அவர்களும் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இன்று ஒரு அண்ணன் சாகுல் அண்ணன் கடற்கரப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நமது சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி நமது வணிகத்தை மேலும் மேலும் வளர்ச்சி அடை செய்து இன்று அடுத்தடுத்து இன்னும் மேலும் மேலும் அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தில் சிங்கங்களை வளர்த்திடும் எங்களுடைய சங்க தலைவர் சிங்க தமிழனுக்கு எனது முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட மகளிர் அணி தலைவியாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனது அருமை தம்பி சாகுல் அண்ணன் அவர் பலமுதிச்சோரும் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சங்க தலைவர் எழுச்சி நாயகர் அண்ணன் பசும்பொன் ராஜேந்திரன் அவரை வருவர்கள் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக ஒரு இளைஞர் வாழணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு ஏறு இருக்கும், அதான் வழிகாட்டியும் தோணும். அந்த பொறுப்பை திறமையோடு செயல்படுத்தின திரு ராமலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வரவேற்கும் பசுமையான அண்ணன் அவர்களையும், ஸ்ரீமன் பேசியாளர் கிருஷ்ணசாமி அவர்களையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டும் இல்ல, இந்த நிலைமையில் ஒரு கடை வைத்து நடத்துவது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. டிடிசி இதில் வேலை செய்த கொண்டு இந்த தொழிலை தொடங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த கடையை நிர்வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் முன்பக்கமாக கடமை திறந்து சேர கருதுகின்றேன். மேலும் மேலும் இன்னும் வளர்ச்சி அடையும் என்ற தொழிலை குறித்து என்னை பேச அளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் சாகுல் அண்ணனுக்கு இந்த கடையை மேலும் வளப்படுத்தவும் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குமாறு மிக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல், திருச்சி, கும்பகோணம் பணிமனையில் பணிபுரிந்துட்டு இப்போ தஞ்சை பணிமனை இருக்கேன். இந்த நேரத்தில் இங்கே ஒரு கடையை முன்பக்கம் திறந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அது மாநில தலைமை அண்ணன் பசும்பொன் இரா லெலின் அவர்களை இந்த கூட்டத்துக்கு வரவழைத்து மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பித்தது அது எங்கள் டிடிசிக்கு ஒரு விளம்பரம் அப்படின்னு. தமிழக அரசு ஒரு 6000 ரூபாய் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஒரு வியாபாரி அல்லது விவசாயி அவங்க வந்து ஒரு 6000 ரூபாய் ஒரு மாதம் கட்டிட்டா தினமும் 100 கிலோ பொருட்களை தஞ்சையிலிருந்து எந்த ஊருக்கு எங்கள் எஸ்டிடிசி பஸ் எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த ஊருக்கு நீங்கள் அனுப்பலாம். 100 வாழ்கிறவங்க டிடிசி கோவை பழமுதிர் சோலை என்ற ஷாகுல்கடி அவர்கள் தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் சார்பாக தஞ்சை மாநகரிலே பறவை போற்றும் டிடிசி அலுவலகம் முன்பு கோவை பழமுதிர் சோலை சிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து இந்த கடையை திறந்து வைத்து சென்றிருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தின் மன்னர் பரம்பரையில் வந்து மன மகிழ்வுடன் மகிழ்ச்சியுடன் திறந்து வைத்து சென்றிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பாஸ் அவர்களை சரியான தேர்வாக இங்கு தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அந்த சலுகை என்றால், இந்த தஞ்சை டிடிசி அலுவலகத்தில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலும் உங்கள் பொருட்களை ஒரு நாளைக்கு 100 கிலோ இலவசமாக எடுத்து செல்லலாம். இதெல்லாம் உண்மை. ஆனால் பணம் இருக்கு. மாதம் 6000 ரூபாய், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் என்பது சிறிய தொகைதான். 100 கிலோ, ஒரு கிலோவுக்கு 2 ரூபாய். இது ஒரு இலவசமாக தான்.